எங்களுக்கு வந்து மூலப்பொருட்கள் விசைத்தறிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் விசைத்தறிகளுக்கு எங்களோட நூல்களை தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இந்த நூல்களோட மூலப்பொருட்கள் பார்த்திங்கன்னா களி பஞ்சு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து என்டிசி மில் கவர்மெண்ட் மில்லுகள் இருக்கிற வரைக்கும் எங்கள் டெண்டர் சிஸ்டத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் ரேட்டுகள் வந்து நார்மல் ரேட் இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் மில்லுகள்லாம் வந்து 40-45% தான் மூலப்பொருட்களோட விலை இருந்தது. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் ப்ரைவேட் மில்லுகளோட எண்ணிக்கை அதிகரித்து என்டிசி மில்லுகள்லாம் மூடுறதுனால ரேட்டுகளை பார்த்து அவங்க சிண்டிகேட் ரேட்டை வச்சு கொடுக்குறாங்க. அதனால் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 40-50% இருந்த மூலப்பொருட்கள் விலை இப்போ 80% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. பருத்தி விலை வந்து சீசன் சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50,000-51,000 இருந்தோன்னா அந்த சமயத்தில் வேஸ்ட் விலை குறைஞ்சிருக்கணுங்க. வேஸ்ட் விலையை உயர்த்திட்டு வராங்க. கடந்த வருஷம் 56,000 இருந்தப்போ பார்த்திங்கன்னா காமன் நைட்ஸோட விலை 102 ரூபா தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதே 55,000-56,000 இருக்கான காமன் நைட்ஸ் விலை 125-129 வரைக்கும் இருக்குங்க. ரெண்டாவது வந்திங்கன்னா பாலிஸ்டர், அதே மாதிரி பருத்தி, அதே மாதிரி மூலப்பொருட்கள் அத்தனைக்கு ஸ்பின்னிங் மில்லுக்கு வரக்கூடிய அத்தனை மூலப்பொருளுக்கு பேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய மூலப்பொருட்கள் அத்தனை எங்களோட களிப்பஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா ₹1 1.5 வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து பேக்கிங் சார்ஜஸ் முறை போடுறாங்க. நாட்டிலேயே உலகத்தில் எந்த நாடுகளிலுமே இந்த பேக்கிங் சார்ஜஸ் கட்டணம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பேக்கிங் கட்டணம் இருக்குது. இதை ரத்து பண்ணணும். அதே மாதிரி மூலப்பொருட்கள் எங்களோட வந்து வரக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜவுளி பொருட்களுக்கு, அதே மாதிரி இப்போ விசைத்தறிகளுக்கும் கைத்தறிகளுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த நூல்களுக்கு வந்துங்க அரசாங்கம் வந்து அதோட விலைகளை சரியான விலைகளை ஸ்பின்னிங் மில்லுகள் கொடுக்கணுங்கிறத அவங்கக்கிட்ட அறிவுறுத்த மட்டும் இல்லாமல் எப்படி சிசிஐயில் டெண்டர் சிஸ்டத்தில் மூலிமா இவங்க பருத்தி வாங்கிட்டு வராங்களோ அதே சிஸ்டம் எங்களுக்கு வேஸ்ட்டுகளுக்கு இருக்கணுங்கிறது இந்த கேட்டுக்கிறோங்க. கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ₹125 வருஷம் சராசரி இந்த நூல் விலை இப்போ 150, 40, 48 கூட எங்களால் உயர்த்த முடியல. ஆனால் எல்லாமே டபுளாக ட்ரிபிளாக மாறி இருக்குங்க. மாறணும் கூட. அதே கோமர் நைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ₹70, ₹75 தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ₹100 மேலே கோமர் விலை போயிடுச்சுங்க. இப்போ கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா ₹125 ஆயிடுச்சு. எல்லாமே விலையை வந்து உயர்த்தியும் எங்களால் வந்து கட்டுப்படியாகாமல் 260 மில்லு இருந்த கிரே மில்லுகளோட எண்ணிக்கை இன்றைக்கி 175-200 மில்லுகளோட இல்லைங்க. அது 50% கீழே கட்டுப்படியாகாமல் எங்களோட மிஷினோட மூலதனம் எல்லாமே வந்துங்க 50% மதிப்பிழந்து போனது மட்டும் இல்லாமல் நல்ல கடனாளி ஆகிட்ட சூழ்நிலை ஆகிடுச்சனால அரசு மறுசுழற்சிங்கிறது வந்து பூமியில் ரீஃபில் ஆகிட்டு இருந்த அந்த கழிவுகள் ரீஃபில் ஆகிட்டு இருந்ததை திருப்பி ரீசைக்கிள் பண்ணி அதை நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தக்கூடிய நூல்களாக மாற்ற மட்டும் இல்லாமல் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளாக ஜவுளி ஆடைகளாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி பட்டு போச்சுன்னா நாளைக்கு வந்து என்ன இது மீண்டும் ரீஃபைலுக்கு தான் லேண்டுக்கு தான் வந்து இதாகும். அதனால் அரசு வந்து போர்க்கால அடிப்படையிலேயே ஏற்கனவே அது மேக் இன் இந்தியா திட்டத்தில் அடிப்படையிலையும் அதே மாதிரி க்ளீன் இந்தியா திட்டத்தின் அடிப்படையிலையும் இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியை மத்திய மாநில அரசுகள் காப்பாற்றணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.